வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 28 இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு மௌன நோன்பு. இன்றைய இந்த மௌன நோன்பு என்ற ஒரு குறிப்பில் மகரிஷி சொல்லக்கூடிய சில கருத்துக்களில் மிக முக்கியமான ஒரு விஷயமே, ஒவ்வொரு மனவள கலைஞரும் மௌன நோன்பு ஆற்றணும் அப்படிங்கிறதா. எப்படி இஸ்லாத்தில் ஐவக கடமையை செய்யணும்னு நபிகள் நாயகம் இஸ்லாத்தை தழுவுபவர்களுக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரோ, அதுபோல் மகான் வேதாத்திரி மகரிஷி மனவள கலைஞர்கள் அனைவருமே எப்படியாவது வருஷத்தில் சில நாட்கள்னு ஒதுக்கி, அல்லது வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் அல்லது மாதத்தில் ஓரிரு நாட்கள்னு ஒதுக்கிக்கணும் அப்படிம்பார். இது எதுக்காக அப்படிங்கும்போது, நம்ம கொண்டு வந்த வினை எக்கச்சக்கம். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும். ஒவ்வொரு மனிதரும் அதைத்தான் ஆசைப்படுறாங்க. எப்படி வேணாலும் நம்ம வாழுவோம், ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம குடும்பம் தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கணும். இதுதான் எல்லா மனிதர்களும். செயல் செய்யக்கூடிய ஒரு தன்மையை பொறுத்து தான் விளைவு வருங்கிறதையே மறந்துட்டான் மனுஷன். அவனுடைய விளைவுகள் நமக்கு பல பிறவிகளில் சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளாக நம்முடைய கர்மயத்தில் அலை வடிவத்தில் இறைநிலை இறுக்கி இருப்பாக்கி சுருக்கி வச்சுருக்கா. தான் உலகியலில் விதின்னு சொல்லுவாங்க. அது அவ்வப்போது எழுச்சி பெற்று நம்முடைய மூளை செல்கள் மூலமாக எண்ணமாக மலர்ச்சி பெறும். புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளாகத்தான் இருக்கோம். அதனால் பிரபஞ்சத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களின் அனுபவங்களெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மோதிக்கிட்டே தான் இருக்கும் நம்மக்கிட்ட. நம்ம மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம், அதன் வழியாக போகும், தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம். எதையெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச காந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உள்ளே கொண்டு வரோமோ நம்ம உடல் என்ற எல்லைக்குள்ளே, அது எல்லாமே ஜீவகாந்தம். ஜீவகாந்தமாக அந்த அனுபவங்களில் சேர்ந்துருது. அதான் பிறர் மன தூண்டலால் ஒரு எண்ணம் எழலாம், செயலாக மலரலாம். நாமளாக பெற்று அனுபவப்பட்ட விஷயங்கள் மூலாதாரத்திலிருந்து அப்பப்போ மூளை செல்கள் மூலமாக வெளிப்படும். இப்படி வெளியிலேருந்து வரக்கூடிய எண்ண தாக்கம் அதுவும் நம்மக்கிட்ட இருந்து பிரதிபலிக்கும். இப்படி எவ்வளவோ வந்துக்கிட்டு இருக்குன்னா அதை பற்றியெல்லாம் நினைக்காம எண்ணம் வந்துருச்சுனாவே வார்த்தைகள், பேச்சு அல்லது செயல், அப்போ விளைவு வந்துடும். எந்த எண்ணமும் வீணாக போகிறதில்ல. விளைவு வரும்போது ஐயோ அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு துன்பப்படுறாங்க மனுஷங்க. அப்படி இல்லாமல் விளைவை கணித்து கொண்டு செயல் செய்வதற்கான திறன் மனிதன்ட்ட 6வது அறிவாக இருக்குது. அதை உசுப்பி விட்டு மலர்ச்சி பெற வைக்கணும் அப்படின்னா இந்த 5 புலன்கள் மூலமாக நாம் எப்போவுமே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கமே இந்த ஜீவகாந்த ஆற்றலை, அதை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறது தான் தவம் என்ற ஒரு முறையில் மகிழ்ச்சி கொடுத்து நமக்கு ஜீவகாந்தம் விரயமாகாமல் தவிர்ப்பதற்கு கொடுத்தார். ஆனால் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சஞ்சித பிராரப்த கர்மவினையில் இருக்கக்கூடிய பழிச்செயல் பதிவுகளை நீக்கிக்கணுமே, போக்கிக்கணுமே. அதுக்கு ஒரு மனதுக்கு ஒரு வைராக்கியம், தன்னம்பிக்கை, தைரியம், மனதுக்கு ஒரு வலுவு, அந்த பழக்கத்தை எல்லாம் விளக்க வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த திட மனதோடு ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது. அதுதான் இந்த மௌன காலம்ங்கிறத ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன. ஏன்னா சாதாரணமாக பக்தி என்ற நம்பிக்கை வெளியில் சில நோன்புகள் நோற்பாங்க. 18 நாள், 28 நாள், 48 நாள் நாங்கள் விரதம் இருக்கிறோம், ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றோம், இன்ன காரியத்துக்காக அப்படிம்பாங்க. அப்போது அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பார்த்தோம்னா அது ஏதாவது ஒரு கடவுளையே நினச்சி, அந்த கடவுள் அருளால் எனக்கு இந்த காரியங்கள் நிறைவேறணும், அதற்காக நான் இந்த நோன்பு எடுத்திருக்கேன் என்றெல்லாம் அவங்க எண்ணிக்கொண்டு இது அதை தவிர வேறு இதர விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள், கையில் ஒரு காப்பு கவர் கட்டிக்கிறது, துணிகளில் மஞ்சள் துணியை போட்டுக்கிறது, இல்லை சிகப்பு துணியை போட்டுக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுபோல் இங்கே இந்த மௌன நோன்பு காலத்தில் எதையாவது ஒன்றை நம்முடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய குறைகளை நிறைவு பண்ணுறதுக்கு மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக மகிழ்ச்சி கொடுத்த விஷயங்களில் நம்ம எதை இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கோங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான
ஒரு எண்ணத்தில் வலுவாக்குறதுக்கு அந்த மௌனம் நமக்கு உதவியாக இருக்கும் ஒன்று. அடுத்தபடியாக நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நிவர்த்தியாகி அது விளக்க வழியில் வாழ்க்கையை கொண்டு போகணும், அறநெறி சார்ந்து வாழணும். அப்போ அதுக்கு பழக்கத்தையெல்லாம் விளக்க வழிக்கு கொண்டு வரணும்னாக்க நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து தற்சோதனை பயிற்சிகள் மூலமாக நமக்கு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்னு கொடுத்ததையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு காலமாக அந்த மௌன காலத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுவதற்கு. ஏன்னா உலகியலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கை தேவைகள்னு இருக்குது, குடும்ப கடமைகள்னு இருக்குது, இன்னும் சமுதாய கடமைகள்னு இருக்குது. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், செல்வம், அதிகாரம் இதெல்லாம் கணக்கீடு செய்து எப்படியெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க முடியும், குடும்பத்தினருக்கு உதவியாக இருக்க முடியும், சமுதாயத்திற்கு உதவியாக இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையில் திட்டமிடும் காலமாக கூட இந்த மௌன காலத்தை வைக்கும்போது அதன் பிறகு உலகியலில் மௌனம் கலைச்சி பேச ஆரம்பிக்கிற போது திட்டமிட்டதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான வழிவகைகளை பயன்படுத்த முடியும். இப்போ அந்த வகையிலெல்லாம் நம்ம ஒன்று தற்சோதனை மூலமாக நம்மை தூய்மை செய்து கொள்ளலாம். மனம் தூய்மை செய்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த மௌன காலத்தை பயன்படுத்தணும். அப்படி இல்லை, எல்லாமே நிறைவாக இருக்குது வாழ்க்கையில், வாழ்க்கை தேவைகள்லாம் பூர்த்தியாக இருக்குது, குடும்பம் அமைதியாக இருக்குது, இனி வேணும் எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, குறைகளே கிடையாது அப்படின்னு இருந்தாக்க இப்போ நம்மளை மாதிரி நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த உலகம் முழுவதும் இனி எதிர்காலத்தில் வாழ போகிறவங்க எல்லாம் நலமாக வளமாக வாழணும் இல்லையா? அப்போ அதற்கு நம்முடைய 6வது அறிவை பயன்படுத்தலாம். அதைத்தான் மௌன காலத்தில் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், இந்த பிரபஞ்ச காந்தம் முழுவதும் வாழ்ந்து மறைந்தவர்களின் அனுபவ பதிவுகளாக இருக்குது. அது எல்லாம் களங்கமுற்றதெல்லாம் நீக்கி நல்வினைகளாக பதிவாச்சுனாக்க அதெல்லாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக செயலூக்கமாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதனால் அந்த வாழ்த்து எனும் மந்திரம், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற ஒரு மந்திரத்தை நம்ம மனதுக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இறை இணைப்பிலேயே இருக்கலாம். இறை இணைப்பிலேயே இருக்கும்போது நம்முடைய நிறை குறைகள் நம்முடைய அறிவுக்கு புலப்படும். அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா அந்த குறைகள் இல்லாமல் வாழ்வதற்கு எப்படி நாம் செயல் செய்யணுங்கிற ஒரு திட்டமிடக்கூடிய காலமாகவும் அமைச்சிக்கலாம். ஏன்னா அதான் நீ பேசாத போது இறைவன் பேசுவான்னு மகரிஷி சொல்கிறார் பாருங்க, அப்படி பெரியவங்க சொல்கிறாங்கன்ட்டு. ஏன்னா நம்ம வாய் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உடலுக்குள் உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருக்கே, அது உணர்த்துவது நமக்கு உணர முடியாமல் போயிடும். அது அவ்வப்போது உணர்த்தி கொண்டே தான் இருக்கும். அப்போ நாம் பேசாமல் இருக்கும்போது எண்ணங்கள் வரும். நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடிய எண்ணங்களாக இருக்கும்போது அதை செயல்படுத்தணும். நம்முடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்களாக இருந்தால் அதை செயல்படுத்துறதுக்கான திட்டமிடும் காலமாக வச்சுக்கணும். சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய சில எண்ணங்கள் வரலாம். அப்படி அதையெல்லாம் நம்ம குறித்து வைத்து கொண்டு நம்ம செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த மழை வாழ்த்து, மெய்ப்பொருள் வணக்க கவி, உலக நல வாழ்த்து, உலக நல வேட்பு, இப்படியெல்லாம் மகரிஷி பல கவிகளை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நாம் இந்த உலகம் உய்யணும், உலக மக்களெல்லாம் வளமாக நலமாக வாழணும், எதிர்காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இதெல்லாம் சிறப்பாக அவங்க வாழணும் அப்படின்னாக்க நாம் அந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்கிற ஒரு தாரக மந்திரத்தையும், இன்னும் அந்த மெய்ப்பொருள் வணக்க கவியில் அந்த இறைநிலையே எல்லாமாக ஆகி நானுமாக ஆகியிருக்கிறது, எல்லாவற்றுக்குள்ளும் அதுவே இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற எண்ண அலைகள் எல்லா மனிதருக்குள்ளரையும் போவதற்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அப்போ அந்த வகையில் இந்த மௌன நோன்பு என்பது ஏதோ வாய் மட்டும் பேசாமல் இருக்கிறதுங்கிறது அல்ல, நம்முடைய மனதை தூய்மை செய்து கொள்வதற்கும் இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய வினைப்பதிவுகளுடைய வெளிப்பாடுகள், பாவப்பதிவுகளுடைய வெளிப்பாடுகள் உடல் நோயாக, மனக்குழப்பமாக, வாழ்க்கை சிக்கலாக வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் வளர்த்து கொள்வதுக்கு நமக்கு அந்த மௌன நோன்பு காலம்தான் உதவியாக இருக்கும். ஒரு தவத்துக்கும் இன்னொரு தவத்துக்கு, அதுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாள் மௌனம் போடுறோம்னா சும்மா பேசாமே உட்காந்துருக்கிறது அல்ல. அதுதான் அப்படி தவம் பண்ணணும். அப்படி தவம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தியை உள்வாங்குகிறோம்.
ஒரு தவத்திற்கும் இன்னொரு தவத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவேளை நேரத்துக்களை தற்சோதனை செய்து நம்முடைய குறைகளெல்லாம் நிறைகளாக மாற்றணும். நிறைகள் இருந்ததுன்னா குறைவில்லாமல் இருப்பதற்கு, அது குறைந்து விடாமல் இருப்பதற்கு, மேலும் மேலும் நம்ம உயர்த்தி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிடும் காலமாக அந்த இடைவேளை நேரத்துக்களை நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ வாய் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு நிறைய ஜீவகாந்தம் விரயமாகும். அன்றைய தினத்தில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு நாள் முழுசும் நம்ம பேசாமல் இருக்கும்போது நம்முடைய ஜீவகாந்தம் குறையாமல் இருக்கிறதுனால இதர உறுப்புகளுக்கெல்லாம் நல்ல முறையில் அது செயல்படுத்துவதற்கும், எந்தெந்த உறுப்புகளுக்கு நம்ம அதிகமாக வேலை கொடுத்து அணுடுக்கு சீர்குலைவு பண்ணியிருக்கோமோ அதையெல்லாம் சமப்படுத்துறதுக்கும் இந்த ஜீவகாந்தம் நம்மக்கிட்ட விரயமாகாமல் அப்படி தேங்கி பிரபஞ்ச காந்தமே ஜீவகாந்தமாக மாறுறதுனால அன்றைய நாள் முழுவதும் நமக்கு உடலும் மனமும் உற்சாகமாக இருப்பதை மாலை நேரத்தில் நாம் மௌனம் நிறைவு பண்ணும்போது அதை உணர முடியும். அதுபோல் ஒரு மகரிஷியெல்லாம் 30 நாள் மௌனம் இருந்திருக்கார். அதே போல் மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா 48 நாள் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படி 30 நாள் 48 நாள்னாக்க, இந்த 9 கிரகங்கள்னு சொல்கிறோம், 27 நட்சத்திர தொகுதிகள்னு சொல்கிறோம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கீட்டில் தான் ஒவ்வொன்றும் இத்தனை நாளில். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி முடிக்குது. இப்போது அந்த ஒரு நாள் முழுசு இப்போ காலையில் இருக்கிற இது மத்தியானம் ஆக ஆக நம்முடைய ஜீவகாந்தம் விரயமாகிக்கிட்டே வரும். அப்போ காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தோம்னா இரவு பூரா நிலவோட குளிர்ச்சியில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது காம்பன்சேட் ஆகி நம்ம முதல் நாள் எவ்வளவெல்லாம் ஜீவகாந்தத்தை விரயம் பண்ணோமோ அதை சமப்படுத்திடுது. அதனால் காலையில் எழும்போதே நம்ம தூங்கி விழித்து எழும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நல்ல புத்துணர்ச்சியோடு இருப்போம். ஆனால் மத்தியானம் ஆக 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 நம்முடைய ஜீவகாந்தம் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துடும், நம்ம எந்த வேலையும் செய்யாமல் இருந்தோம்னா கூட. ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கோம். பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோள்கள் இந்த ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ஒன்று அருகாமையில் தொலையிலன்னு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றலெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்தை நம்முடைய தற்சோதனைக்காகன்னு ஒதுக்கிக்கிட்டு செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி தான் வந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் எத்தனையோ மகான்கள்லாம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, இத்தனை நாள் நாங்கள் வருஷத்தில் இத்தனை தடவை மௌனம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம வரலாறுகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மிக உயர்ந்த நிலைக்கு போயிருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த இறை இணைப்புக்கு போயிடுவாங்க அந்த மௌன காலத்தில். அப்போ இதர எண்ணங்கள், நெகட்டிவ்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கா. அதனால் அதுவும் மனவள கலைஞர்களாக இருக்கிறவங்க அன்றாட 1 மணி நேரமாவது தற்சோதனைக்குன்னு ஒதுக்கிக்கலாம். முடியலையா ஒரு வாரத்தில் 1 நாள் நமக்காக ஒதுக்கிக்கலாம். நம்மை மேன்மைப்படுத்தி கொள்வதற்காக நாம் மற்றவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கணும். அப்படி இல்லை மாதத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அல்லது வருடத்தில் 1 மாதமோ 1 வாரமோ அந்த மாதிரி ஒரு மௌனம் என்பதை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற முறையில் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம். வாழ்க வளமுடன்.